கண்ணியமான மாதமே உன் மீது சலாம் உண்டாவதாக. இந்த ரமலான் வருவதற்கு முன்னாலேயே பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலானின் வருகையை குறித்து வாழ்த்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்றெல்லாம் துஆக்களை ஓதி இந்த ரமலானை வரவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரமலானுடைய வருகையை குறித்து மக்களுக்கு ஊக்குவிக்கக்கூடியவர்களாக, இந்த ரமலானுடைய மகிமைகள், இந்த ரமலானுடைய சிறப்புகளை சொல்லக்கூடியவர்களாக பெருமானார் நாயகம் அன்னவர்கள் இருந்தார்களே. இந்த ரமலானை பற்றி நிறைய செய்திகள், சிறப்புகள், மகிமைகள், பொக்கிஷங்கள் இந்த ஹதீஸிலும் குர்ஆனிலும் நிறைய வந்திருக்குது. இந்த ரமலான் மாதம் இருக்குது தானே, இது ரஹ்மத்துகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயில்கள் திறக்கப்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்குது. அது மட்டுமல்ல, சுவனத்துடைய கதவுகளை திறக்கிறான். யாருக்காக வேண்டி? நரகத்துடைய வாயில்களை அடைக்கிறான். யாருக்காக வேண்டி? தன்னுடைய அடியானுக்காக வேண்டி அல்லாஹ் இவைகளை செய்கிறான். அடுத்தது, ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிடுகிறான். யாருக்காக வேண்டி தெரியுமா? தன்னுடைய அடியானுக்காக வேண்டித்தான். தன்னுடைய அடியான் இந்த மாதத்திலாவது நன்மைகளை செய்ய மாட்டானா என்பதற்காக அல்லாஹ் செய்கிறான். உலகத்திலே அனைவர்களுக்கும் வழிகாட்டுவதற்காக இறங்கிய இந்த திருக்குர்ஆன் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே தான் இறங்கியது. இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்குது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடிய இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த மாதத்திலே, ரமலானுடைய மாதத்திலே தான், இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹ் நரகத்திலிருந்து நிறைய பேரை விடுதலை அளிக்கிறான். ரஹ்மத்துக்குரிய மாதம், மக்ஃபிரத்துக்குரிய மாதம், நரக விடுதலைக்குரிய மாதமாக இந்த சிறப்புக்குரிய கண்ணியமான ரமலான் அமைந்திருக்குதே. இது மட்டுமல்ல, சொல்வதாக இருந்தால் குர்ஆனிலே 12 மாதங்கள் என்று மாதங்களின் எண்ணிக்கை வருகிறது. ஆனால் ரமலானை தவிர எந்த மாதத்தின் பெயரும் குர்ஆனிலே இல்லை. ரஜபோ, ஷஅபானோ, துல்ஹிஜ்ஜாவோ, துல்காதாவோ இப்படி எந்த மாதத்தின் பெயரும் இல்லை. ஆனால் ரமலான் என்கிற மாதத்தை தவிர. இதுவெல்லாம் ரமலானுக்கென்றிருக்கக்கூடிய மாபெரும் தனிப்பெரும் சிறப்புகள். அதனால்தான் நல்லோர்கள், சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னாலே வந்தவர்கள் எல்லாம் ரமலானை வரவேற்பதில் தனில் உற்சாகம் கொண்டிருந்தார்கள். பெரும்பாலாருடைய பிரார்த்தனை 2 பிரார்த்தனையாக இருந்துச்சு. ஒரு பிரார்த்தனை, யா அல்லாஹ் ரமலானை அடையவும் அமல் செய்யவும் பாக்கியம் தருவாயாக என்று ஒரு பிரார்த்தனை. 2வது பிரார்த்தனை, நல்லோர்கள் சலஃபு சாலிஹூங்கள் எல்லாம் கேட்ட பிரார்த்தனை என்னவென்றால், அல்லாஹும்ம சல்லிம்னா லி ரமலான் வசல்லிம் ரமலான இலைனா. யா அல்லாஹ், எங்களுக்கு ரமலானை சலாமத்தாக ஆக்கி தருவாயாக, மேலும் ரமலானை எங்களுக்கு ஈடேற்றமாக சலாமத்தாக ஆக்கி வைப்பாயாக. நமக்கு தோதுவாய் ரமலான் அமைதல், ரமலானுக்கு தோதுவாய் நாம் அமைதல். நமக்கு தோதுவாய் ரமலான் அமைதல், ரமலானுக்கு தோதுவாய் நாம் அமைதல். நம் உடல் நலம் சரியாக இருக்க வேண்டும், மனநிலை சரியாக இருக்க வேண்டும், நற்காரியங்களில் ஆர்வம் வேண்டும். இதுவெல்லாம் எங்களுக்கு கொடுத்து ரமலானுக்கு தயார் செய். இது ஒரு வரி. 2வது வரி, ரமலான் கஷ்டமில்லாமல், அதிகமாக எம்மை வாட்டாமல், வதைக்காமல், அமைதியான முறையில், பிரச்சினைகள் இல்லாமல் எங்களுக்கு ரமலான் இருக்க வேண்டும் என்று
இது ஒரு பிரார்த்தனை. இப்படியெல்லாம் முன்னோர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்.